கிடாய் தமிழ்நாடு சார்பாக இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் வச்சுருக்கோம். மெயின் காரணம் என்னென்னு சொன்னால் வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஐ திங்க் கண்ட்ரி நல்லபடி ஐ திங்க் அவர் எக்கானமி இஸ் வெரி குட். சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்லபடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய 1 trillion எக்கானமியை வந்து ஐ திங்க் வெரி அம்பிஷியஸ் டார்கெட். இதில் வந்து ரியல் எஸ்டேட்டுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. பட் வந்து மெயினாக வந்து இந்த இந்த 1 trillion எக்கானமி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து ரியல் எஸ்டேட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் அதை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து வி ஆர் ஹியர் டுடே. வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அபவுட் 78% ஆஃப் ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் தி ஸ்டேட். இதை வந்து ஒரு 15% கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து இன்னும் மோர் ஆர்கனைஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு மாஸ்டர் பிளான் இப்போ தான் 3ஆவது மாஸ்டர் பிளான் ரிப்பீட் இருக்காங்க. 75ல் வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பிளான் வந்துச்சு. சிட்டிலாம் பெருசாக விரிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஆஸ் அ டெவலப்பர் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது மாஸ்டர் பிளான் தான் வந்து இட்ஸ் அ வெரி கிளியர் கட். தமிழ்நாட்டில் ஒரு 135 சிட்டிஸ்க்கு வந்து மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் பீன் டேக்கிங் லாங் டைம். நாங்கள் வி ரெப்ரசன்டிங் த கவர்மெண்ட் டு சே தட் கிரெடா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த என்டையர் திங். எங்களையும் நீங்கள் உள்ளக்க வந்து சேர்த்து இது பண்ணுங்கள். குயிக்காக அந்த மாஸ்டர் பிளானை வேகமாக எடுத்து கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த லேண்டை எங்கே வாங்குறது, அது எப்படி அப்ரூவல் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் உட்காந்துட்டு இருக்குது. அது எல்லாம் தெளிவுபடுத்தணும்னு சொன்னோன்னா வந்து இந்த மாஸ்டர் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துட்டோன்னா பெட்டராக இருக்கும். இப்போ சமீபத்தில் பேசுன வரைக்கும் இன்னும் ஒரு 1-2 months வரும்னு சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ மெயின் திங். இது இல்லாமல் வந்து கிடாய் தமிழ்நாடு உடைய நாங்கள் புது டீம் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இன்னும் மெயின் அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா கிடாயை வந்து வளர்க்கணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. ஆனால் கிடாய் வந்து ஒரு 10 ஊரில் தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹோசூர், தருமபுரி, பாண்டிச்சேரி ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு 5 ஊரை நாங்கள் வந்து வி வாண்ட் டு மேக் இட் பார்ட் ஆஃப் கிடாய் தமிழ்நாடு. அதாவது வந்து நீலகிரிஸ் வி வாண்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஹேப்பனிங் இன் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இதெல்லாம் சேர்த்து ஐ திங்க் நீலகிரிஸ்ன்னு ஒன்று உருவாக்க ஆசைப்படுறோம். கரூர் டெவலப் ஆகிட்டுருக்கு. வெள்ளூர், ஏன்னா வெள்ளூரும் ஒரு பெரிய சிட்டி இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதுவும் கிடாய் வெள்ளூரும் கொண்டு வர ஆசைப்பட்டிருக்கோம். சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்களில் வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக். வேறு ஏதாவது ஊர்களில் வந்து யாருக்காவது வந்து நிறையா வேறு அசோசியேஷன் இருக்குது. ஏன்னா கிடாயில் சேர்ந்துன்னு சொன்னால் அதோடைய நன்மைகள் வந்து ஏராளம். ஏன்னா we have direct access to the government, be it central or state அப்படிங்கிறது. ஸோ எனி பாலிசி எனிதிங் கவர்மெண்ட் கன்சல்டஸ். பிஸ்னஸ் எப்படி எளிதாக பண்ண முடியும், எந்த மாதிரி க்ரோத் பண்ணுறோங்கிறத நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து கிடாய் மெம்பர் ஆகிறங்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்தந்த ஊரில் மெம்பர் ஆகலாம். புது ஊர் வி வாண்ட் டு டெவலப் இட் அப்படிங்கிறது தான் அது. இது இல்லாமல் வந்து வி ஆர் டேக்கிங் கிடாயுடைய வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறோம். சமீபத்தில் வந்து துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் போன வருஷம் பண்ணியிருந்தோம். இப்போ மற்ற ஊர்களுக்கு ரியாது, அபுதாபி, தோஹா, மஸ்கட் அந்த மாதிரி ஊர்களுக்கும் வி வாண்ட் டு டேக் இட் அண்ட் மேக் இட் மோர் பாப்புலர் ஸோ தட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் ஹியர் அப்படிங்கிறது தான் வி வாண்ட் டு டூ இட். ஸோ வி ஆர் அலைன்ட் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் திஸ் அச்சீவிங் திஸ் 1 trillion எக்கானமி. ரியல் எஸ்டேட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு வந்து மாஸ்டர் பிளான் பிகாஸ் அப்ரூவல்லாம் வேகமாக வந்துச்சுன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 அப்பார்ட்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் டேக்ஸ் அபவுட் அப்ரூவல் வர்றதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆயிடுது. அதுக்கு குயிக்காக வரணும். அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வி கேன் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் 1 year அஹெட்னு சொன்னோம்னா இந்த பெனிஃபிட் கேன் பி பாஸ்ட் ஆன் டு தி கஸ்டமர். இது இல்லாமல் ஐ திங்க் வி ஆர் த பிகஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நிறைய டேக்ஸ் கவர்மெண்ட் கட்டிகிட்ருக்கோம். ஒரு 50 லட்ச ரூபா ஃப்ளாட் இன்றைக்கி யாராவது வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 15 லட்ச ரூபா இட் கோஸ் டு தி கவர்மெண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ். be it stamp duty or GST or ஒவ்வொரு பொருளையுமே வந்து கிட்டத்தட்ட 18-28% GST இருக்குது. So much we are contributing, and of course real estate is the second largest employer after agriculture, and we contribute about 8% of the GDP. But இதை increase பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். We want to make India powerful. We want to make Tamil Nadu very good. But எல்லாத்துக்குமே real estate தான் is most important. அதுக்காக தான் is what we have come to you. Thank you. தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் அண்ட் நிறைய இடம் இட்ஸ் பேன் இண்டியா பாடி. அதே தான் வந்து வி பீன் டெல்லிங் டு ஆல் தி அதர் ஊர் எல்லா ஊரும் சேர்த்து இப்போ தான் கொண்டு வந்துருக்கோம். இன்னும் நிறைய ஊரை கொண்டு வரணும். இப்போ கேட்டிங்கன்னா அவங்க கேள்விக்கு 500 மெம்பர் இருக்காங்க. கிடாய் தமிழ்நாட்டில் வந்து 500 மெம்பர் இருக்காங்க ஆல்மோஸ்ட். இந்த ஒரு 5-6 இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 டெவலப்பர் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 2 கிரவுண்டில் வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கே ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்காங்க.
பட் அங்கே கிடையாது. சென்னையில் வந்து என்ட்ரி நாம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக வச்சுருக்கோம். ஒரு குறைஞ்ச ஒரு 2 லட்சம் சதுரடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருந்துன்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து மெம்பர் ஆகிறோம். இது ஒவ்வொரு ஊர்லேயும் மதுரையில் ஒரு நாம்ஸ் இருக்கும், திருச்சியில் ஒரு நாம்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே லே அவுட் ப்ரொமோட்டர்ஸ் நாங்கள் எடுக்கல. பட் மற்ற ஊரில் சின்ன ஊரில் வந்து லே அவுட் நாங்கள் மெயினாக அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய வரல, லே அவுட்ஸ் வந்துட்டு இருக்கு, வில்லாஸ் வந்துட்டு இருக்கு, அவங்கள தான் வந்து பார்த்து எடுக்கிறாங்க. பட் ஸோ டு ஆன்சர் 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே இருப்பாங்க. 5000 ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு 4 லே அவுட் நடந்துட்டு இருக்கும், ஒரு 4 வீடு நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பில்டரை கலெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 டெவலப்பர்ஸ் மேலே இருப்பாங்க. பட் ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வரணுங்கிறது அந்த கிரெடை. அதுக்குள்ளே இன்றைக்கி 500. பட் மை டார்கெட் இஸ் டு இன்க்ரீஸ். ஒவ்வொரு ஊரும் இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு ஊரும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் அது. Some time back, CREDAI said there was no response from government. They are not consulting you before they announce any plans. How is the situation now, sir? Like what? In the department? So any plans, government guideline increase, something like that, any master plan? CREDAI was not consulted before they announced. இன்னைக்கு வந்து CREDAI has developed such a way that எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் கொஞ்சம் சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணுங்கிறத இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் நீட்ஸ் மோர் மணி. அது ஐ திங்க் தட் இஸ் ஒன் இது. மற்றபடி ஐ திங்க் தே கன்சல்ட். இப்போ இந்த மாஸ்டர் பிளான் கன்சல்ட் பண்ணாமல் இருக்காங்க. கன்சல்ட் பண்ணுங்கிறது தான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்.